அரசியலில் ஈடுபட போகிறேன். அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக நானும் ரொம்ப நேரம் பேச மாட்டேன். டைம் ஆச்சு, தேட்டரை காலி பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த படத்தில் மூலம் 2 அம்மா இருக்காங்க. ஒரு அம்மா வந்து ஜீவா சங்கர், இன்னொரு அம்மா வந்து விஜய் ஆண்டனி சார். இந்த கதையை நான் முன்னாடியே நானும் கேட்டிருக்கேன். இந்த எம்மனை நான் மிஸ் பண்ணிட்டேன், நானும் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த எம்மன் கையாண்டு தான் ரொம்ப சரின்னு நினைக்கிறேன். ஜீவா சங்கரோட அமரகாவியம் பார்த்து நான் ரொம்ப ஆடிட்டேன். ஆனால் அந்த கதையை வந்து ஒரு இயக்குனர் வந்து தன்னோட டைரக்ஷனோட ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் மட்டும்தான் கையாள முடியும். அவ்வளோ ஸ்ட்ராங்கான கதையில் வார்த்தையில் சொல்ல முடியாது அந்த கதையை அந்த மனுஷன் கையாண்டது பார்த்து நான் பெஜராகிட்டேன். நான் அப்புறம் தான் ஃபோன் பண்ணேன், எனக்காக கதை இருந்தால் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு. கதை சொன்னார், நல்லா இருந்தது, டைட்டில் வேறு ஏமா செம்மையாக இருக்குது பிரதர் அப்படின்னு. டைம் இல்லை பிரதர் அப்படின்னு. அப்போ பாய் பிரதர்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல அவர் வாட்டுக்கா. பட்டு இப்போ போஸ்ட்டு பார்க்கும்போது நிச்சயமாக போகாமல் அப்படிலாம் எதுவுமே இல்லை, சந்தோஷமாக இருக்குது. விஜய் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு அம்மனை பற்றி பேசணுன்னா, சைலண்ட்டாக இருக்கிறாரு ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றாரு. பிச்சைக்காரன் ஒரு படத்தை எடுத்து ஒருத்தர் வந்து அந்த டைட்டில் கேட்கும்போது இது எப்படி இந்த மனுஷன் ஒத்துக்கிட்டாப்புல, எப்படி டைட்டிலு விஜய் ஆண்டனின்னு பிச்சைக்காரன் சவுண்டு கேட்குறதே ஒரு மாதிரி இருக்குது, எப்படி அது அப்படின்னு யோசிச்சு தான் படத்துக்கு போனேன். அது அவ்வளோ தெளிவாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை ஹேண்டில் பண்ண விதமும் சரி, இதை கான்ஃபிடண்ட்டாக இறங்கி உள்ளது பண்ணதும் சரி, அந்த மனுஷன் ஒரு நம்பிக்கை இருக்குது, அவர் தன் மேலே வச்சுருக்க நம்பிக்கை இருக்குது, சினிமா மேலே வச்சுருக்க நம்பிக்கை இருக்குது. அவர் கதைகளை பார்த்து செலக்ட் பண்ணுறாரு. ரொம்ப இன்டென்ஸாக நடிக்கிறார். ஆக்சுவலாக பார்க்கும்போது எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது. சாதாரணமாக இருந்தது ஆனால் ரொம்ப ஆழமாக இருக்குது. அவருடைய படங்கள்னு விஜய் ஆண்டனி சாரோட மூவிஸ் கலெக்ஷன்ஸ் ஒன்று வந்தால் அதில் அவருடைய எல்லா படங்களும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இது நல்ல படம், இது நல்லா இல்லாத படம் அப்படின்ற கணக்கிலே போகாதுன்னு நான் நம்புகிறேன். ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக தேர்ந்தெடுக்கிறாரு. ஸோ அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மியா ஜார்ஜ் அவங்களோட படங்கள் நான் 2 பார்த்தேன். ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, நல்லா வந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் முக்கியமாக சொல்ல விஷயம், ஞானவேல் ராஜா சார் பேசணும் சரி, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் பேசும்போது ஒரு மனுஷன் அப்படி மேடை ஏறி பேச வைக்கிறாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளோ சாதாரணமாக இல்லை. இங்கே வந்து வெளியேருந்து பார்க்குறதுக்கு எங்கள் வேலை ரொம்ப சாதாரணமாக எளிமையாக தெரியலாமல் வெளியே இந்த வேலை அவ்வளோ சாதாரண வேலை இல்லை. இங்கே எல்லாருக்கும் அவ்வளோ பெரிய ஒர்க் இருக்குது. இது சினிமா முதலீடு லாபம் அப்படிங்கிறலாம் தாண்டி உள்ளே போடுற ஒவ்வொருத்தரும் ஃபேஸ் பண்ணுற மன உளைச்சல் மிகப்பெரிய உளைச்சல். இது ஒருத்தர் வந்து தமிழ் சினிமாவை வந்து ஒருத்தர் போட்டு இந்த மாதிரி பேசுகிறதுங்கிறது ரொம்ப வருத்தம். இதை நான் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு மிகப்பெரிய கோவம் வந்தது, ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. இது கண்டிப்பாக அவர் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கும். நம்ம குடும்பத்துக்குள்ளே எல்லா வீட்லேயும் அண்ணன் தம்பிக்குள்ளே மச்சாங்குள்ள சண்டை தான் இருக்கும், ஆனால் குடும்பமாக தான் இருக்கும். சினிமாங்கிறது நம்ம குடும்பம். நமக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை எல்லோரும் ஒன்று சேரணும், அதுதான் சரியும் கூட. இதை ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரியவங்களாம் இது கொஞ்சம் முன்னுக்கு வரணும். இதை பெருசாக இதை நிறுத்தணும்னு தான் ஆசைப்பட்றேன். இது ரொம்ப பெரிய வியாதியாகவும் இருக்குது, சீக்கிரம் சரி செய்யணும். எம்மனோட ஆடியோவுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. எல்லாம் விஜய் ஆண்டனி ஹீரோவாக தான் பேசுகிறாங்க, பட் அவர் மியூசிக் டைரக்டர் இஸ் அ வெரி குட் மியூசிக் டைரக்டர், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ வி வாண்ட் ஹிம் டு கம்போஸ் மோர் சாங்ஸ் அண்ட் ஆக்டராக மட்டும் இல்லாமல் மியூசிக் டைரக்டராகவும் இன்னும் நிறைய சாங்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் அவரோட மெலடிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஜீவா சங்கர் அமரகாவியம் ஒர்க் பண்ணும்போதே அவருக்கு 2 ஃபேஸ் இருக்கும். ஒரு சாஃப்ட் நேச்சர் ஃபேஸ் அண்ட் இன்னொன்று பயங்கரம் பவர்ஃபுல்லான ஒரு ஃபேஸ் இருக்குது. பட் ஐ திங்க் யமனில் அது வெளியில் வரும். அண்ட் ஐ ரியலி பிகாஸ் நாங்கள் ஒரு ஆஸ் அ டிரெக்டர் மியூசிக் டைரக்டராக இல்லாமல் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஏதாவது ஷேர் பண்ணோன்னா இம்மீடியட்டாக பண்ணுறது. பட் ஃப்ரம் மை ஹார்ட் ஐ ரியலி விஷ் திஸ் ஃபில்ம் இஸ் அ கிரேட் சக்ஸஸ். ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க மேடையில் இருக்கிற எல்லா நடிகர்கள் நடிகைகள் அப்புறம் டைரக்டர்ஸ், சேதண்ண லவ் யூண்ணா எல்லாருக்கும் வணக்கம். விஜய் ஆண்டனி சார் படம் தொடர்ந்து ஹிட் ஆகிட்டே இருக்குது. எல்லாமே ஒரு குவாலிட்டியான படம். விஜய் ஆண்டனி சார் படம்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு எல்லாருமே கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த படமும் அதே லைனில் வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். மேடையில் இவ்வளோ பேரோட உட்காந்துருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எம்என்னோட சக்ஸஸ்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஜீவாவும் நானும் ஒன்றா காலேஜ் போனோம்,
ஒன்றா கிளாஸ் கட் அடிச்சிருக்கிறோம், ஒன்றா கேம்ப்லாம் போயிருக்கிறோம். விஜய் வந்து எங்களோட சீனியராக அப்போ இருந்திருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் காலேஜில் ரொம்ப பார்த்துக்கல, ஏன்னா நாங்கள்லாம் பிஸியாக கிளாஸ் கட் அடிச்சிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். கிளாஸில் உட்காந்துட்டு பாடத்தை கவனிக்கிறதோட வெளியில் அப்படியே வேடிக்கை பார்க்கறது தான் நிறையா பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணுறவங்களாம் எப்படியாவது இந்த மேடைக்கு வந்துடுறாங்க, இந்த இண்டஸ்ட்ரியை தேர்ந்து எடுத்து வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட்லி லைக்கா ப்ரொடக்ஷனுக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு நான் ப்ராஃபிட் ஒரு ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஒன்றும் இல்லை, இது மாதிரி சின்ன ப்ராஜெக்ட்ஸும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ தேங்க்யூ. எம்என்க்கு பெஸ்ட் விஷஸ். அடுத்தடுத்த படமும் நல்லா ஓடணுன்ட்டு என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாங்ஸ் டீசர் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷம் ரிலீஸ்க்கு அப்புறம் உண்டாகணும் அந்த ஒரு ப்ரேயரில் தான் இருக்குது இப்போது மைண்டு. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. லைக்கா, ஜீவா சங்கர் சார், அவங்க தான் என்னை இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வந்தது த்ரூ அமரகாவியம். Thank you so much. And Vijay Antony sir, such a down-to-earth person. ரொம்ப ஈஸியாக இருந்தது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணுறது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை மாஸ்டர் ஷெரீஃப் மாஸ்டர் ஃபார் த டான்ஸ் மூமெண்ட். Once again, thank you so much, and please support us. Watch the movie in the theatres and support us. Thank you so much. நான் டான்ஸ் கொரியோகிராஃபர். இந்த படத்தில் 3 சாங் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். பட் நான் மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு சாங் வந்து எம்எல்ஏ கை வச்சா காலி. அதை நீங்கள் ப்ளே பண்ணல. மேபி நீங்கள் தியேட்டரில் எல்லாம் பார்த்து கண்டிப்பாக ரசிப்பீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் விஜய் ஆண்டனி சார் வந்து ஆடியிருக்காரு. அண்டு ரொம்ப கேஷுவலாக ஒரு நல்ல ஆட்டிடியூட் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபிலிம் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னோடய ஃப்ரெண்டு தான், பெஞ்சமின் சொல்லிட்டு. ஜீவா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஸோ இந்த ஃபிலிம் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஜீவா சார் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் எனக்கு கால் பண்ணி ஒரு சாங்க்கு ஒரு கலர் டோனு, காஸ்டியூம்ஸ்லேருந்து எல்லாம் ரெஃபர் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டீம் அண்ட் விஜய் ஆண்டனி சார் அண்ட் எல்லாருமே, லைக் ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இளையராஜா அவர்களோட இசையில் நம்ம இயக்குனர் அவர்கள் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுடைய இயக்கத்தில் ஒரு பாடல் எழுதினேன். அந்த பாடலை வந்து விஜய் ஆண்டனி சார் தான் பாடினார். அப்போலேருந்து அவர் படத்தில் ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு நீயே தனியாய் அப்படின்ற ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு. இந்த பாடலை நான் எழுதுனேன்னு சொல்கிறத விட விஜய் ஆண்டனி சார் பக்கத்துலேயே உட்காந்து எழுத வச்சார். எனக்கு ரொம்ப உதவி செஞ்சு இந்த பாடலை எழுத வச்சார். அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். திருட்டு விசிடிகளுக்கு யமனாக திரையரங்கம் என்னும் சொர்க்கத்திற்கு நம்மளை எல்லாம் அழைத்துச் செல்லும் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். ஜீவா சங்கர் எனக்கு ஒரு 10 வருட நண்பர். என்னோட 2 படங்கள் பணியாற்றியிருக்கிறாரு. இந்த கதை எனக்கு முழுவதும் தெரியும். ஏன்னா அந்த கதை முடித்தோடனே இம்மிடியேட்டாக என்னையை கூப்பிட்டு அந்த கதையை சொன்னார். நான் இப்போ ஜீவாட்ட சொன்னேன், இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைல்கல் அப்படின்னு. இது அவருக்கு மட்டும் இல்லை, இந்த என்டையர் டீம், இந்த படத்தோட எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய மைல்கல்லாக அமையும். இது மாபெரும் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. படத்தோட ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நார்மலாக ஹீரோ டைரக்டர் தவிர ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர். லக்கிலி இந்த படத்தில் டைரக்டரே சினிமாட்டோகிராஃபர், ஹீரோவே மியூசிக் டைரக்டர். ஸோ அவங்க என்ன சொன்னாங்களோ அது வெளியில் ரொம்ப தத்ரூபமாக பல மடங்கு அதிகமாக அந்த அவுட்புட்டை கொடுத்துருக்குறாங்க. தேங்க்ஸ் விஜய் ஆண்டனி சார், தேங்க்ஸ் ஜீவா சங்கர் சார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் கண்டிப்பாக உங்கள் ஃபேன்ஸ் அத்தனை பேருக்கும் அவரை எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு திருப்திகரமாக இந்த படத்தில் இருக்கும். எனக்கு ரொம்ப பர்சனலாக இந்த படத்தோட வசனங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. டீசரில் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். ரத்தக்கரை படாத அரசன் யார் இருக்கா இங்கே,
இது சகுனிகளும் சாணக்கியனும் வாழ்கிற இடம் அப்படின்றதெல்லாம் அரசியலை பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு. நான் படம் பார்த்தேன். அந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஒரு சர்க்காஸ்டிக் அரசியல் டைலாக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜீவா சங்கர் அன்றைக்கி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது மாதிரி தான் படம் ஃபுல்லாக அந்த ஃப்ளோ இருக்க போது அதில் வந்து அரசியல் தத்துவத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவார், சர்க்காஸ்டிக்காக சொல்லியிருக்காரு. இன்றைக்கி தம்பி அரசியல்னா, அண்ணன் அரசியல்னா இன்றைக்கி இருக்கிறவங்ககிட்டேருந்து நோட்டை வாங்கணும், இல்லாதவங்ககிட்டேருந்து ஓட்டை வாங்கணும்னு அப்படின்னு சொல்லியிருப்பார். ரொம்ப அது மாதிரி படம் ஃபுல்லாக இதே ஆழமான கருத்துக்களை ரொம்ப எளிய வசனங்களில் சொல்லியிருக்கிறாரு. தேங்க்ஸ் ஜீவா சங்கர் சார். இங்கே வந்திருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும், பர்டிகுலராக எங்கள் விநியோகஸ்தர்கள், நிறைய படங்கள் பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் நாங்களே போய் எல்லா இடத்துலையும் எல்லா வேலைகளையும் செய்ய முடியாது. லைக்கா ஆரம்பித்த காலத்திலிருந்து தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வரக்கூடிய அத்தனை விநியோகஸ்தர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை அன்பு சார், செங்கல்பட்டில் எங்களுக்கு ரவி சார், திருச்சி சுப்பையா சார், சேலம் சிவா, அது மாதிரி மற்ற அத்தனை திருநெல்வேலி லக்ஷ்மண் சார், இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு பெரிய பேக் போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. கிருஷ்ணகாந்த், சீனு சார் எல்லாருமே. ஸோ அவங்க அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்று வேண்டியெல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சாரி, பேட் வேர்டு யூஸ் பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஒரு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுற தைரியம் ஒருத்தனுக்கு இருக்குது. தமிழ் ராக்கர்ஸ்னு ஒருத்தன், ஒரு தேவடியா பையன் போடுறான், இப்படி வந்து 11 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறோம்